Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி அந்த வழக்கினை கடந்த வெள்ளிக்கிழமை என்பதை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு என்பது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். விளாத்திக்குளம் அந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இந்த பிடிப்பட்ட 5 பேரிடம் இந்த டிஎன்ஏ சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு எடுக்கப்பட்ட அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை சரியான முறையில் சென்று கொண்டு வருகிறது எனவும் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி தனது தெரிவித்திருக்கிறார்கள். பெற்றோர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் இந்த வாக்குமூலத்தை வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றனர். இந்த நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் மீது அந்த கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த அமர்வு என்பது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. விசாரணை குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அறிவியல் முறையில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் அந்த உத்தரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆய்வக பரிசோதனை முடிவுகள் வர வேண்டியுள்ளதால் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சந்தேகத்திற்கிடமானவர்களிடம் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் சந்தேகத்திற்கிடமானவர்களிடம் டிஎன்ஏ மாதிரி பெறப்பட்டு அந்த விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அந்த அரசு தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்டது. மாணவி காணவில்லை என்பது முக்கியமான புகார். அதில் காவல்துறை அலட்சியத்துடன் செயல்படக்கூடாது எனவும் நீதிபதிகள் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை என்பது அந்த காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் காவல் ஆய்வாளரின் விசாரணை சரியாக செல்லவில்லை எனவும் அதனால் இந்த வழக்கு விசாரணையை டிஎஸ்பி அவர் வழக்கு விசாரணையாக அவர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட காவல் எஸ்பி அவரது கண்காணிப்பில் அந்த விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த டிஎஸ்பி இதன் அவர் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.